வட்டி முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பூசாரி மற்றும் தனிநபர் ஒருவர் இணைந்து லட்சக்கணக்கான ரூபாயை தன்னிச்சையாக வசூல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. 26ஆம் தேதி பகல் 1 மணி அளவில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் கும்பாபிஷேக விழா அறநிலைத்துறை சார்பில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகம விதிப்படி நடைபெற்ற நிலையில் கோவில் கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சிக்காக பல்வேறு நபர்கள் நன்கொடை வழங்கினர். இந்த நிலையில் நன்கொடையை வழங்கியதில் கோவில் பூசாரி மற்றும் ஜக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சேட் பரமேஸ்வரன் என்ற தனிநபர் இருவரும் இணைந்து லட்சக்கணக்கான ரூபாயை தன்னிச்சையாக வசூல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆதரவோடு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளர், துணை ஆணையர் மற்றும் திண்டுக்கல் இணை ஆணையர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜக்கம்பட்டி பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டியில் இருந்து எஸ்.எம். ராஜா, சமூக ஆர்வலர். கடந்த 1/12/2025 தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டியில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அறநிலைத்துறை சார்பாக அறநிலைத்துறை அதிகாரிகள் நடத்திய இந்த குடமுழுக்கு விழாவில் அங்கு அர்ச்சராக பணிபுரியும் முனியாண்டி என்பவர் மற்றும் இதே ஜக்கம்பட்டியைச் சேர்ந்த சேட்டு பரமேஸ்வரன் என்பவரும் அறநிலைத்துறை அதிகாரிகள் உதவியுடன் பல லட்சங்கள் வசூல் செய்து நன்கொடையின் பெயரில் மோசடி செய்ததாக தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக நான் சில வாரங்களுக்கு முன்பு திண்டுக்கல் இணை ஆணையர் அவர்கள், தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அவர்கள், உதவி ஆணையர் அவர்கள் மற்றும் சில அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்துள்ளேன். இந்த புகார் சம்பந்தமாக நல்ல விசாரணை செய்து தவறு செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜக்கம்பட்டியில் வாழும் பொதுமக்கள் சார்பாக.